குழந்தை பாக்கியத்துக்கான ஜெபம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறேன். அற்புதமானவரே, அதிசயங்களை செய்பவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கணவன் மனைவி தனித்தனியாகவும் இருவரும் சேர்ந்தும் குழந்தை செல்வம் வேண்டி ஜெபிக்கும் இந்த பிள்ளைகளுடன் சேர்ந்து ஜெபிக்கிறேன். என் தகப்பனே, குழந்தை பேறு தாமதிப்பதால் அவர்கள் மனதில் நிரம்பி இருக்கும் பரிதவிப்பு, பதட்டம், பயம், வேதனை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5 வசனங்களில் உள்ளபடி எல்லா எதிர்மறையான சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உம்மிடம் வைத்து விடுகிறோம். நீதிமொழிகள் 14 வசனத்தில் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்கிறதே. உம்முடைய தெய்வீக பேரன்பால் இந்த அருமை பிள்ளைகளை நிரப்பி சமாதானத்தை கொடுங்க. என் தேவனே, கணவன் மனைவி இடையே உள்ள அன்பையும் ஐக்கியத்தையும் பலப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் துணையாய் இருக்கும் மனதை கொடுங்கப்பா. குழந்தை பேறு தாமதமாவதற்கு கருத்தரிப்பில் பிரச்சனை, கருச்சிதைவு, பெல்விக் இன்ஃப்ளமேஷன், தைராய்டு டிஸார்டர், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் என்று எங்கள் அருமை மகள்களையும், ஸ்பெர்ம் கவுண்டில் குறைபாடு, ஆரோக்கியத்தில் குறைவு என்றெல்லாம் அருமை மகன்களையும் பரிசோதனை செய்துவிட்டு டாக்டர்கள் சொல்கிறார்களே, உன் சுயபுத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் 3 வசனங்களில் உள்ளபடி உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். என்ன காரணமாகவும் இருக்கட்டும், மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே, இந்த பிள்ளைகளுக்கு உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்தை கொடுங்க. விசுவாசத்தோடு அவர்கள் வேண்டி நிற்கும் அற்புதத்தையும் கொடுங்க. உம் ஆணி பாய்ந்த கரத்தால் தொட்டு இப்பொழுதே தளர்ந்து போனதும் குறைவுள்ளதும் பலனற்றதுமான உடல் பாகங்களை சரி செய்யுங்க. உயிர் கொடுங்க. அவர்களுக்கென்று நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கும் அவர்களுடைய குழந்தையை ஏற்று சுமந்து ஒரு குறையும் இன்றி பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதியுங்கப்பா. அதற்கு தடையாயிருக்கும் எல்லாவற்றையும் ஏசப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டுகிறேன். சங்கீதம் 113 வசனத்தில் உள்ளது போல் குழந்தை பேறு வேண்டி நிற்கும் மகள்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க செய்யுங்க. எரேமியா 29 வசனத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று தைரியப்படுத்துகிறீரே, நன்றி. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவரே, ஏசாயா 49 வசனத்தில் பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்கச் சொல்வார்கள் என்றும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்நிதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று ஏசாயா 44 வசனங்களிலும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சங்கீதம் 128 வசனத்திலும், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் என்று யோபு 5 வசனத்திலும், ஆபிரகாமை பற்றி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 4 அதிகாரம் 19 முதல் 21 சொல்லப்பட்டிருக்கிறதே. அதே விசுவாசத்தை இவர்களுக்கும் கொடுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15 அதிகாரம் 7 கூறுகிறதே. உம்முடைய வார்த்தையின்படி நடந்து குழந்தை பேருக்கு தடையாய் இருப்பவற்றை விட்டுவிட்டு வேண்டியதை செய்யும் ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கும் தேவனே, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறீரே. கிருபையாய் இறங்கி இவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருகச் செய்யுங்கப்பா. நீர் ஆசீர்வதித்து தரப்போகும் பிள்ளை மிகுந்த இரக்கத்தின் சாட்சியாய் வளரட்டும். நீர் நிச்சயம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தபடியே பெற்றுக்கொள்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். தேவனுக்கே மகிமை. உங்கள் ஜெப தேவைகள் குறித்து கீழே கமெண்டில் உங்கள் அன்பு சகோதரிக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக.